ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆவிகள் நிஜந்தாங்கிறது உண்மை தான். ஸ்பிரிட்ஸ் ஆர் ரியல். எப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், நல்லா வெளிச்சமாக இருக்கும், ஒரு பெரிய மாமரம் இருக்கும், பள்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடை காமிச்சிருப்பேன். ஆக்சுவலி 25 வருஷமாச்சு இந்த வீடை போட்டி. ஏன்னு கேட்டால் அங்கே இருந்தவங்களாம் என்ன ஆனாங்கன்னு தெரியலைங்கிறாங்க. எல்லாமே இங்கே சிட்டிஸில் புதுசாக வாடகைக்கு வர்றவங்க அந்த மாதிரி தான் வராங்க. இந்த வீடு மட்டும் எப்போதும் பூட்டி கிடக்குது. அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது, பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாவரங்கள்லாம் இருக்குது. என்னென்னு விசாரிக்கும்போது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இது பூட்டியிருக்கு. ஆனால் நைட்டில் மட்டும் எல்லாம் பக்கத்து வீட்டில் டெய்லியும் இந்த சூடு இதெல்லாம் சுற்றி போடுறதெல்லாம் கேட்டேன். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு அவங்க சொன்னாங்க, ஒரே காரணம் இல்லை, நைட்டுன்னு அப்படி பண்ணலைன்னா எங்களுக்கும் பயமாக இருக்கும். உள்ளேருந்து ஒரு சவுண்டு வருது, எப்போதுமே ஒரு சின்னதாக முணுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியே சவுண்டு வரும். ஒரு 12:30 1 மணிலேருந்து விடிகிற வரைக்கும், ஒரு 2-3 மணி 2:30 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லை, ஆவிகள் வருதுன்னா பார்த்திங்கன்னா அந்த இடங்களில் பார்த்திங்கன்னா நாய்கள் ஊளையிட்டுட்டே இருக்கும், கூட்டமாக கத்தும். அதுவும் இந்த வீட்டு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இது சொன்னாங்க ஒருத்தங்க. இப்போ அப்படி சொன்ன பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் பார்த்தேன். அங்கேயே நின்று ஒரு நண்பர் பக்கத்தில் இருந்ததுனால எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் நின்று ஷூட் பண்ண முடிஞ்சு. அப்போ நைட்டில் போய் நான் இதுக்கும் போய் விசாரித்து பார்க்கும்போது உண்மையாலுமே அப்படி இந்த பேஸ்ட் சவுண்டு என்னென்னமோ சவுண்டெலாம் வருது. நான் வீடியோ எடுத்தேன். பகல்லையும் இதுக்காக உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே 2 தடவை போய் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். உண்மையாலுமே ஆவிகள் அப்படிங்கிறது நிஜம்தான். ஏன்னா அது உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு கனவுகள்லாம் வரும். ஆனால் முழுமையாக உணரணும்னா நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி யோகா பண்ணி நிறைய நீங்களும் பரிசுத்தமாக ஆகும்போது தான். நான்வெஜ் 100% சாப்பிடாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சிலதெல்லாம் 70% வரைக்கும் தெரியுங்கிறாங்க ஆன்மாவுக்கு. மற்றவங்களுக்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு 100% தெரிய வாய்ப்பில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் ஞானிகளெல்லாம் விசாரித்தோம், யோகா மாஸ்டரெல்லாம் போய் விசாரிக்கும்போது நிறைய சித்தர்கள் பக்கத்துலலாம் இதை பற்றி நான் விசாரித்தோம். ஆனால் அவங்க சொல்கிறது வெஜிடேரியனுக்கு மட்டும்தான் இது இந்த வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவங்க மட்டும்தான் பக்கத்தில் போக முடியும், அந்த ஆவிகள் தாக்காது. நான்வெஜ் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருந்தாலும், மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்டாலும் அது எடுபடாதுன்னு சொன்னாங்க. அது விஷயமா நானும் ரொம்ப நாள் ட்ரெயின் பண்ணி நான்வெஜ் சாப்பிடாம தான் இந்த வீட்டு பக்கம் இந்த வீடியோவை எடுத்தேன். ஆவிகள் பயம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நீங்களும் கவனமாக இருங்க. ஆவிகள் ஒன்றும் நம்மளை செய்கிறதில்ல. ஆனால் நீங்கள் சமுதாயத்துக்கு எது செஞ்சாலும் அந்த ஆவிகள் பார்த்துட்ருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் கூட நம்ம பக்கத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறது அமைதியான ஆவிகள் தான். யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணுறதில்ல, அமைதியாக இருக்குது, எந்த ஒரு தீங்கும் இல்லை. ஆனால் அந்த நாய்கள் மட்டும் கரெக்டாக ஒரு 12:15 12:30க்கு குலைக்க ஆரம்பிக்குது. ஒரு 1 மணிக்கு வரைக்கும் 1:15க்குள்ளே நிப்பாட்டிடுது. அப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் இது ஏதோ சம்திங்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதுக்காக எங்கேயும் போய் முயற்சி பண்ண வேண்டாம். ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஆவிகள் உலகத்தில் சந்திக்கிறேன்.